ஹலோ வணக்கம், நான் உங்க சதீஷன். கீழே இருக்க உங்க ஸ்மார்ட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிரியாணி விளாக் தாங்க பார்க்க போறோம். யாரு கூட பார்க்க போறோம், என்ன பண்ண போறோம், எங்க போக போறோம் அப்படின்றதெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு டீடைலா ஃபுல் டீடைலா புரியும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது வந்து ஃபுல் செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. நீங்க ஒரு இடத்துலயாவது சிரிக்கல அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு ப்ரோ நான் சிரிக்கவே இல்லை ப்ரோ, எனக்கு சிரிப்பே வரல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலயாவது சொன்னீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து எனக்கு தெரியும். பட் என்னோட கேரண்டி என்னன்னா கண்டிப்பா ஒரு இடத்துலயாவது நீங்க சிரிச்சிடுவீங்க. அதுக்கு நான் வந்து கேரண்டி. ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் வந்து கேரண்டி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டீட்டெயிலா ஃபுல் அண்ட் ஃபுல் புரியும். ஸோ அதான் இந்த வீடியோ சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்கன்னா ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானா இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானா அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. சரி ஓகே, வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஆக்சுவலாக ஒரு ஆடு வரேன்னுச்சிங்க. அந்த ஆடை சரி கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தேன். அது நிற்கிறான்னு நினைக்கிறேன். இருக்கு கிட்ட போய் பயமுது. என்ன மவளே, நல்லா இருக்கேன். சரி எங்கே போனோம், எங்கேயோ போகணுன்னு சொன்னேன். அதுக்கே பசிக்குதுன்னா வீட்டில் போய் சாப்பிடு. ஏன்ட்ட கேட்டா பிரியாணியா? எந்த கடைக்கு போனோம்? அப்போ இங்கே எங்கேயும் இல்லை, வா வீட்டுக்கு போகலாம். ஏ என்னடி நினைச்சு உக்காந்து தொலை. உன் ஹைட்டுக்கு வண்டி வாங்கினா சின்ன பசங்க குழந்தைங்கலாம் ஓட்டுவாங்களா 3 வீல் சைக்கிள், அதுதான் வாங்கணும். நாளைக்குள்ளே ஏறி உக்காந்துருவியா? ஹைட் கம்மியா இருக்குடா. போமா ஊர்கோலம். உன் பாவாடையை தூக்குறியா கொஞ்சம்? ஐ மீன் வீல்ல மாட்டிக்க. என்னடி எந்தல கால் வச்சிருக்க புட்ரஸ்ல? ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சுங்க சார். பாட ரெடியா? சைக்கோ சங்கர் எந்தல கால் வச்சிட்டு வராங்க இவ? அவசரத்துக்கு அதுதான் எட்டுச்சு, அதனால அதுல கால் வச்சேன். அவசரத்துக்கு அப்ப எது எட்டுதோ அதுல கால் வச்சிருவியா? ஆமா, கால் வச்சு ஏறி வந்துடலாம். சரிடி உரி. இங்க சாப்பிடலாமா? அங்க நீ உங்க அப்பாவும் போய் தனியா சாப்பிடுங்க. அங்கதான் ரேட் அதிகமா இருக்கும். உன்னை எடுத்துட்டு போயிட்டு போயிரு. தள்ளு வண்டி கடையில தான் எடுத்துட்டு போயிட்டு ஒன்னும் அங்கதான் காக்கா பிரியாணி 40 ரூபாய்க்கு தருவாங்க. காக்கா பிரியாணி 40 ரூபாய்க்கு தருவாங்க. நீ அதை தானே சாப்பிட்டு வளர்ந்துருக்க. அந்த மாதிரிதான் இருக்கு ஆளு பாக்குறதுக்கு. நீ தான் காக்கா. நீ காக்கா, உங்க அப்பா காக்கா, உங்க ஃபேமிலியே காக்கா. அடி காக்கா ஃபேமிலி. இப்போ எதனா என்ன டிஸ்டர்ப் பண்ணின்னு இருந்தேன்னா தூக்கிட்டு போய் எதனா பார்க்கிங் பண்ணிருவேன். எப்படி வசதி? இல்ல இல்ல, நான் நல்ல பிள்ளையா உட்காந்து. அப்போ அமைதியா வரணும். உன் நேரம் பாரு, சிக்னல் போட்டு தாலி இருக்கிறானுங்க. உன் மூஞ்சலாம் முடிச்சா விளங்குமா? நான் ஆப்ரா சைக்கோ மாதிரி சிரிக்க கூடாது. என்னது? நான் ஆப்ரா போடுறேன், கிரீன் சிக்னல் போட்டுருவாங்க. நீ நல்லா போலீஸ் ட்ரெஸ் மாதிரி தான், வெள்ளை கலர்ல டிராஃபிக் போலீஸ் மாதிரி தான் இருக்கு. நீ நாங்கள் சென்டரில் போயிட்டு இப்படி இப்படின்றியா? எல்லாரும் போயிடுவாங்க, நானும் அப்படியே டக்குன்னு போயிடுவேன். நான் அந்த இடத்துல நீனா தெரியவே மாட்டேன்டா. ஏன் தெரிய மாட்டேன்? நல்லா பளபளன்னு இருக்க. நல்லா இந்த இது அலேலியா சோத்திரம் அலுமினியம் பாத்திரம்னு சொல்லிட்டு போட்டு வருவாங்க ட்ரெஸ், அந்த மாதிரி இருக்கு. இந்த பக்கம் தான் அண்டன் காக்கா மாதிரி இருக்கு. நான் எதனா சொல்றேனா? யார்கிட்டடி பேசுற? தனியா பேசிட்டு இருக்க. ஏன்டா பேசுற? ஆமா, நீ புத்தூர் கட்டி இங்க இருக்குது, வடப்பள்ளி பஸ் ஸ்டாப் இங்க இருக்கு. அங்க என்ன பண்ணுது தனியா? நானும் ரொம்ப நேரமா உன்னை தேடிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் டக்குன்னு பார்த்தேன். ஆட்டோல வந்தேன், நீ தான் ஸ்டாப்பிங்ல இறங்க சொன்ன. அவன் கிட்ட கேட்டா அவன் இங்க இறக்கி விட்டு போயிட்டான். அவனும் உன்ன மாதிரி அரைக்கி மூளை வளர்ச்சி கம்மி போல. இப்பதான் அவனுக்கு மூளையே முளைச்சிருக்கு போல. நிக்க வச்சுட்டு வந்திருக்க. உன்னெல்லாம் மனுஷன். எந்த குழந்தைடி? எங்கடி குழந்தை இருக்கீங்க? நீயா? வெளியில போய் சொல்ற பாரு, காரி மூஞ்சில எடுத்து போக மாட்டாங்க, வேற எங்கன்னா துப்பிடுவாங்க. அப்புறம் ஏன்னா அவன் மூஞ்சி ஆல்ரெடி வாஷ் பேஷன் மாதிரி தான் இருக்கு. அதனால ஆல்ரெடி நிறைய பேர் பான்ட்ராக் போட்டு துப்பிட்டு இருக்காங்க போல. கிழிச்ச நீ அது 2 ஹவருக்கு முன்னாடி போட்டு 4 ஹவர் கழிச்சு தான் சிக்னலே போடுறாங்க. டாப்ரா போட்டாலாம். சரி, அதுக்கு ஏன் மிமிக்ரி பண்ற? வாய்ஸே அப்படிதான். பொம்பளை மாதிரி பேச ட்ரை பண்றீ கொஞ்சமாவது. எங்கடா தம்பி போலாம்? சாப்பிட போலாம். என்னடா தம்பி வேணும்? பிரியாணி 65. அப்புறம் பிரான் தொக்கு, அப்புறம் எக் ஃப்ரை. ஊருக்கே வாங்க போறியா சாப்பாடு? ஏன் ஒரு ஆளுக்கு மட்டும் போதும்? ஒரு ஆளுக்கா? ஆண்டி நீ சொல்றத பார்த்தா ஒரு ஊருக்கே ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு ஆளுக்கு போதுன்ற. அப்புறம் எப்படி? அதான் ஒரு வாரத்துக்கு ஒண்ணு ஒரு ஊருக்கே வாங்குற, அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வாங்குற ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்கு. குலோப் ஜாமுன் ஃபைனல் டச். அது முடிச்ச உடனே இப்போ நம்ம ஹோட்டலுக்கே போலடினா உன்னை கடத்திட்டு போயிட்டு இருக்கேன்டி. அதுவே உனக்கு தெரியலையா இன்னும்? 5
நிமிஷம் கழிச்சு நீயே கொண்டு வந்து விட்டுருவாடா. அது நம்ம உண்மைதான். உன்னை எங்கன்னா எடுத்துட்டு போய் குத்தா கூட ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம்லாம் நீ அந்த அளவுலாம் ஒருத்த கிடையாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ஒரு 10,000 ரூபாய்க்கு உன்னை எடுத்துட்டு போய் விட்டா கூட 1 ஹவர்ல அவன் எனக்கு 12,000 ரூபாய் குத்துருவான் திருப்பி. நீயே எடுத்துட்டு போய்ப்பா, நான் 2,000 எக்ஸ்ட்ரா போட்டு தரேன் அப்படின்ட்டு. வேலைலாம் இப்பதான் முடிஞ்சுதா? ஆமா, இன்னைக்கு கிறிஸ்மஸ். அதுக்கே அதான் இப்படி ஜிங்கிள் பெல் மாதிரி சைக்கோ மாதிரி சுத்தின்னு இருக்கியா? இன்னைக்கு தான் நான் பெண்ணாவே உணர்ந்தேன். Why? எல்லாருமே என்ன பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்க சொன்னாங்க ஆபீஸ்ல. இன்னைக்கு கூட சொல்லிருக்க மாட்டாங்களேடி, வேற மாதிரி தானே சொல்லிருப்பாங்க உன்னை. இல்ல அப்படிதான் சொன்னாங்க. நான் போய் சொல்ல மாட்டேன்டா. சரி, ஜிங்கிள் பெல்னா ஒயிட் அண்ட் ரெட்ல தானே போகணும். நீ என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்ல போயிட்டு இருக்க? எனக்கு ரெட் கலர் பிடிக்காது, அதனால நான் ஒயிட் கலர்ல போறேன். சரி, ஏன் பிளாக் ரொம்ப பிடிக்கும்? அதுதான் டார்க்கஸ்ட் கலர். என்ன கலர் அது மேல பட்டாலும் அதோட கலர் அப்படியே தான் இருக்கும். ஓ, அப்புறம் ஏன் இந்த பொண்ணுங்க எல்லாரும் வெள்ளையாகணும்னே நினைக்கிறாளுங்க? நான்லாம் வெள்ளையாகணும். நீ வெள்ளையாகணும்னு நினைக்கல, அப்புறம் ஏன் 4-5 கோட்டிங் மேக்கப் மட்டும் போட்டு வந்திருக்க? நல்லா தொக்கா. சரி, வெள்ளையாகணும்னு நினைக்க தான் முடியல, அட்லீஸ்ட் வெளியாச்சும் காட்டிக்கலாமே. இப்பதான் சொன்னேன் வெள்ளையாகணும்னு நினைக்கல, நான்லாம் நினைக்கல அப்படின்னு சொன்னேன். நான் ஃபவுண்டேஷன்லாம் போட மாட்டேன்டா. சரி, இல்ல நீ ஆபீஸ்ல இருந்து வந்தேன்னு சொல்ற. நான் என்ன சொன்னேன், நீ ஆபீஸ்ல இருந்து வரேன்டா, நான் அப்படியே என்ன பிக்கப் பண்ணிக்கோ, சாப்பிடுங்கண்ணா வெளில போலாம் அப்படின்னேன். சரின்னு நானும் ஓகேண்ணே. நீ காலைல ஆபீஸ் எத்தனை மணிக்கு உனக்கு ஆபீஸு? 9:30க்கு போட்ட மேக்கப் இன்னுமே இருந்திருக்காது. நான் வந்துட்டு சொன்னேன், சரி அப்படியே லாக் மாதிரி எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, அப்போ நீ அப்போ பாத்ரூம்லேயே எல்லாமே பட்டுன்னு போட்ட. இரு, அங்கே கடைக்கு போயிட்டு உன் பேக்கில் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணுறேன், பார்த்தா தெரியும். அதாவது வீடியோ அப்படின்னும் போது லைட்டாக ஒரு கோட்டிங் மேக்கப் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறது. சரி, இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அந்த பொழப்பு எதுக்கு? அப்படி எதுக்கு பசங்களை ஏமாற்றணும்? பசங்களை ஏமாத்தலடி, நீங்களே ஏமாத்திக்கிறீங்கடி. என்னையா நீ ஏமாத்துற? நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. நீங்க அழகா இருக்கீங்க போல அப்படின்னு மேக்கப் போட்டு உங்களே நீங்க காட்டிக்கிறீங்க. ஆனா உலகத்திலே 1ஆம் நம்பர் கேவலவாதிங்களே நீங்க தான், தெரியுமா? உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. பசங்களெல்லாம் நான் ஒழுங்குன்னு சொல்ல கிடையாது. ஆனா ஒரு சில பசங்க, அதாவது என்ன மாதிரி பசங்கலாம் நிறைய பேர் ஒழுங்கா தான் இருக்காங்க. சரியா? ஏன் எனக்கு முன்னாடி குறைச்சலு நானா? சரி, அது எங்க எஸ்ஆர்பிக்கு தெரியும் நான் பேட் பாயா குட் பாயான்ட்டு. நீ சொல்ல தேவையில்ல. சரியா? எஸ்ஆர்பிக்கு இன்னைக்கு தான் தெரியும். நீ என்னடா நானும் எஸ்ஆர்பிட்ட கேக்குறேன்ற? உன் பேரு கூட என்ன உங்களுக்கு தெரியாது. உன்னை ஆடுன்னு தான் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஆடுன்னு தான் சொல்லி உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கேனே நானு. பார்க்கிங் பண்ணவா ஆசையா இருக்குடி? வேணாண்டா, ஏற்கனவே போன தீபாவளிக்கு பார்க்கிங் வாங்கி நிறைய அடிபட்டுருச்சு. பிரேக்கு காலால போட்டிருப்ப. அங்க பாரு, நான் அழகா இருக்கேன் கண்ணாடியில. உன்னை நான் ஃபர்ஸ்ட் தேடிட்டு இருக்கேன், நீ எங்க இருக்குன்ட்டு. அழகா இருக்கன்ற, எங்கடி இருக்க? ட்ரெஸ் மட்டும் தான் தெரியுது, மூஞ்சே தெரிய மாட்டேங்குது. கருகருன்னு இருக்கு. கருகரு ஓசியில தருவாங்களா? அப்புறம் நீ எப்படி காசுல குத்தலாம் நீ சாப்பிட மாட்டிய? ஓசில தானே சாப்பிடுவ. அதான்டி, நீ காசுல குத்து சாப்பிட மாட்டிய, ஓசில தானே சாப்பிடுவேன்றேன். என் கூட இருந்தாவா? நான் இப்ப தட்டுக்களை விட்டு வந்துருவேனே. நான் இப்ப நான் சாப்பிட்றதுக்கே நீ தான் பே பண்ணும். இப்ப நான் சாப்பிட்றதுக்கே நீ தான் பே பண்ணும். நீ என்னடானா என் கூட வந்தான்ற? பார்ப்பேன், இல்லைன்னா டீசெண்டாக தட்டுக்களை விட்டு நான் பட்டு வந்துனே இருந்துருவேன். மாவாட்டுன்ற ஒரே வார்த்தையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியாது, கத்துக்கோ. ரொம்ப நாள் ஆச்சு நான் விஆர் மால் போயிட்டு வரியா? நான் அப்படியே வீட்டுக்கு போறேன் திரும்பி. நீ அங்க உள்ள விட்டுட்டு ஓடி வந்துருவேன். இப்போ மட்டும் என்ன பண்ண போறேன்? உன் ஹோட்டல் விட்டு நான் சாப்பிட்டு வண்டி எடுத்துட்டு வரட்டா அப்படின்னு கிளம்பிடுவேன். நான் எனக்கு டீ காப்பி தான் குடிக்கிற பழக்கலாம் இல்லப்பா. நீ குடிக்கலன்னா போ, நான் குடிப்பேன். அதுதான், டீ குடிக்கிற கேப்ல ஓடிட வேண்டிதான். சாரி, மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி வெளியில பேசிட்டேன். எங்க இருக்கு? அப்படியே அதே ரோட்ல உன்னை இறக்கி விட்டுருவேன். கிறிஸ்மஸ்க்கு ஏண்டா விநாயகர் பொம்மையை நடுவில் வச்சு அலங்காரம் பண்ணிருக்காங்க? அவங்க மதத்தை அவங்க கும்பிடுறாங்க. பட் நம்ம கிட்ட அந்த சீன்லாம் இல்லை. எம்மதமும் சம்மதமே. பிரியாணி சாப்பிடணும்னா 4 கடை ஏறி இறங்கினாலும் தப்பு இல்லை. நல்லா ஆளுங்க கூட டிராவல் பண்ணணும்னா 4 பேரை சாவடிக்கிறதுல தப்பே இல்லை. நீ ஃபர்ஸ்ட் நல்ல ஆளே இல்லை. அப்புறம் ஏன் என் கூட சுத்துற? என்ன பண்றது? பிரியாணி வாங்கி தரேன்னு தான் வந்தேன். நான் எப்போ சொன்னேன்? சாவடிச்சிடும் உன்னை. நீ 4 பேருக்கு ஐஸ் தருவேன். நீ 4 பேருக்கு அல்வாவே தருவேன்.
நீயும் காலகாலத்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி தொலைஞ்சா நீயும் ஹஸ்பண்டு கூட சுற்றுவல்ல, என் கூட சுத்தாம? சீச்சி வேண்டாம். ஏன்? ஐட் ஹாப்பி. ஓ, நம்ம இப்படியே ஜாலியா இருந்தது. எப்படி என் உயிரை வாங்குறது? அது அப்படியே யூட்டன் போட்டு இப்படியே ஸ்ட்ரைட்டா போகணும்னா அங்க ஒரு பிரியாணி கடை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, அங்கேயே போலாமா? ஒரே நிமிஷம் இறங்கு. இல்ல நான் இறங்கினா நீ விட்டுட்டு போயிடுவேன். இல்லடி ஒரே நிமிஷம் இறங்க. மாட்டேன், இறங்க மாட்டேன். எனக்கு உன்னை பத்தி உன்னை அச்சு மச்சு பாக்கெட்ல போட்டு போயிடுவேன் சத்தியமா. அங்க அவ்வளோ தூரத்தை விட்டுட்டு யூட்டர்னு போடு, அந்த பிரியாணி கடைக்கு போலான்ற. ஆமா, அப்படி சொன்னா தானே ரொம்ப நேரம் டிராவல் பண்ண முடியும். ரொம்ப நேரம் டிராவல் பண்றதுக்கு இதுன்னா ஊரா இது? ஊர் நாடா இது? இந்த டிராஃபிக்ல ஓட்டி பாரு வண்டியை. சைக்கிள் ஓட்ட தெரியுமா உனக்கு ஃபர்ஸ்ட்டு? அதுதான் பார். நான் வேற இப்படி ராங் ரூட்ல வந்து நின்றுட்டு இருக்கேன். இங்கேருந்து எவனோ யூட்டன் அடிப்பானா, போற வரவனா அசிங்கமா திட்ட போறானுங்க என்ன. அங்க போய் யூட்டன் அடி. கையாவது போட்டு தொலையண்டி ரைட்ல. போட்டேன்டா. எங்க போட்ட? மேலே இல்லடி. அந்த படத்துல மாதிரி ஆக்கிட என்னையும். ரைட்ல திரும்ப போற கைய போடு. சரிங்க மாமா. ஏதோ ஒரு படத்துல கைய போட்டு மேல போட்டு அச்சு பறந்துடுவாள் ரெண்டு பேரும். அந்த மாதிரி இப்ப பறக்க போற நீனு. இங்க பாரு மார்கழி மாசம் அது மாதிரி என்ன பண்ணுதுங்கன்ட்டு. அந்த போஸ்டர்ல கேஷ் ஃபார் கோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. பின்ன எல்லா கடையிலயும் சும்மா அந்த போஸ்டர்லயா? அந்த போஸ்டர்ல வேற தானடி இருக்கு. எங்க? ஓ இதுவா? அந்த போஸ்டர்னோடனே நான் டக்குன்னு மேலே பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்கு, அதான் பார்த்தேன். ஐயோ ஐயோ ஐயோ, இது பண்ணுற அநியாயம் அக்கிரமம் இருக்கு. சர்பி தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆளுங்களாம் இருந்திருந்தா சவகாசமே வச்சுக்காதீங்க. நான் தான் வச்சு தொலைஞ்சிட்டேன் தெரியாதனமா. உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆளை பார்த்தா துஸ்தட்டை கண்டால் தூரம் விலகுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு 10 அடி தள்ளி போயிடுங்க. உன்கிட்ட ஒரே நம்பர் தானே இருக்கு? ஆமா. ஓகேடி. இல்லை கேட்டேன், ஒரே நம்பர் தான் இருந்ததுன்னா பிளாக் பண்ணுறதுக்கு ஈஸி. நம்பர் இருந்து கால் பண்ணுவேன், அதை நீ பிளாக் பண்ணா நான் அன்னோன் நம்பரையே பிளாக் பண்ண போகிறேன் நான். வா ஃபுட் கோர்ட்டுக்கு போலாம். இங்கே தான் ஸ்மெல் நல்லா வந்துச்சு. ஃபுட் கோர்ட்டே என் கண்ணை கேட்டின தூரம் வரையும் காணோம். இப்படி திரும்பி தெரியும், தெரியுதா? இல்லை எனக்கு கண்ணு தெரில. உனக்கு தெரியுது. எனக்கு கண்ணு தெரில. பிரியாணி நான் அச்சு மடிச்சு பாக்கெட்டில் போட்டு போயிடுவேன் சத்தியமா. அந்த ரோட்டில் தானே அப்பயே வந்தோம். பிரியாணிலாம் இல்லை, ஓடு. இது பிரியாணி தான். அது மட்டன் பிரியாணி. இல்ல சிக்கன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. பீஃப் பிரியாணி. பரவாயில்ல, ஏதோ ஒரு பிரியாணி வாங்கிட்டான். அது காக்கா பிரியாணிடி. பரவாயில்ல, நான் சாப்பிடுவேன், வாங்கிட்டான். சாப்பிட்டுட்டு காக்கான்னு கத்து. ஆல்ரெடி வாய்ஸே அப்படிதான் இருக்கு. காக்கா காக்கான்னு தான் கத்தின்னு வர பின்னாடி இருந்து. நான் குயில். அப்புறம் வாயில் அசிங்கமாக வந்துடும் சத்தியமா. ஏதோ பார்க்கறதுக்காவது லைட்டாக பொண்ணு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு தான் இது வரையும் நான் வந்துட்டு அவ்வளோவா பேசலை. அந்தளவு பேச்சு வச்சுக்கல, ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். குயிலு கீழுன்னா அப்புறம் நான் அசிங்கமாக கேட்பேன். வாங்க எல்லாரும் ஒன்றா போகலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவளை தட்டு கழுவ விடலாம். எங்கே நம்ம போகிறோம்? தட்டு கழுவ போகிறோம். தட்டு கழுவ போகிறோம். இந்த கடையை பார்த்தாலும் ஏதோ அமௌண்ட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே ஓடி போயிடலாமா? எங்க அந்த கடையை காமி. சரி இறங்க இருங்க. அப்டோன் ஜட் புக் பை இட்ஸ் கவர். எப்படி இருக்கு? அல்டிமேட்டா இருக்கு. அல்டிமேட்டா இருக்கு. ஆக்சுவலா அந்த ஷாப் வந்து எங்க இருக்குன்னா நம்ம சத்யா ஃபுட்டுக்கு ஆப்போசிட்ல. ஸோ நைட் வந்து 9 to 4 PM வரைக்கும் இந்த கடை இருக்கும். எப்படி கடையில வேலை செஞ்ச கொஞ்ச நாள்? உங்ககிட்ட கேட்டுட்டு வந்தேன். கேட்டுட்டு வந்தியா? அதான் கரெக்டா சொல்றேன், நானும் பாக்குறேன். ஒரு குட்டி எப்படி சொல்றது, ரோட் சைட் கடை தான். ஸோ ஃபுட்டு வந்து செம்மையா இருக்கு. எக்ஸ்போர்ட் பண்றது இல்லை, அப்படியே ஸ்பைசஸா. அதுக்கு ஒரு கிரேவி ஒண்ணு வச்சிருக்காங்க. அது என்ன கிரேவின்னு தெரியல, பட் ஆனா சூப்பரா இருக்கு. அந்த பிரியாணி நம்மளாம் பிரியாணில வந்து பிரிஞ்சால் கிரேவி இல்லைன்னா சிக்கன் கிரேவி தான் சாப்பிட்டுருக்கு. ஸோ இவங்க ஒரு எப்படி சொல்றது, சூப் கூட இல்லை, சம்திங் அதை கிரேவி வச்சிருக்காங்க. ஸோ அது செம்மையா இருந்துச்சு. பிளஸ் இந்த சிக்கன் ஃபுல் ஆஃப் மசாலா. பிரியாணி வந்து சட்டல்டா இருக்கு, சிக்கன் செம்ம மசாலா இருக்கு. என்ன கொஞ்சம் நான் கொஞ்சம் ஹைட்டா இருக்கேன், நீ ரொம்ப குள்ளமா இருக்கியா? அதுதான் லைட்டா என் மண்டை பாதி கட்டாது. இல்லைங்க, உண்மையுமே வந்து சொல்ல போனா சூப்பரா இருக்கு பிரியாணி. நான் கூட 150 எப்படி இருக்கும் என்ன அதுன்னு தெரியல. இவ கூட ரோட்டு கடை டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர். அது உண்மைதான். ஏன்னா உண்மையிலுமே 150க்கு சரியான டேஸ்ட், ஒர்த்து சொல்ல போனா. அந்த ஸ்பைசியா அந்த சிக்கன் நல்லா வெந்திருக்கு. அது நம்ம வாயில வச்சு சாப்பிடும் போதே தெரியுது, சூப்பரா இருக்கு. முட்டை வேக வச்சது இருக்கு, அவ்வளவு சூப்பரா இருக்கு. இது பெய்டு ப்ரொமோஷனா இருந்ததுன்னா முட்டையை கூட சூப்பரா நான் பேசியிருப்பேன். ஆனா பெய்ட்லாம் கிடையாது, நம்மளே தான் நார்மலா ப்ரொமோட் பண்றோம். கடை பேர் வந்து பிரியாணி ஹவுஸ். அதாவது கரெக்டா அதோ அந்த அங்க இருக்கு பாருங்க, சத்யா ஃபுட்டு மெட்ராஸ் ஹவுஸ் A to B.
A to Bக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஒரு சின்னதா ஒரு இதுலதான் வச்சிருக்காங்க. ஸோ அது அந்த அளவு ஒன்றும் பெருசா தெரியல. ஒரே ஒரு LED பல்ப் ஒரு 2 பல்பு போட்டுதான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கூட்டம் பாத்தீங்கன்னா ஓகே தான். கடைசியில இவளை வச்சுக்கிட்டு பிரியாணின்ட்டு கடைசியா இங்க பாருங்க என்ன முங்குறா பாருங்க. என்ன முங்குறாயா? நான் போய் கிரேவி போட்டு வரேன். நீ போயிட்டு இன்னும் கொஞ்சம் கூட சாப்பாடே போட்டு வா. தட்டுக்கல் ரெடியாரு. நான் இவளை வச்சுக்கிட்டு நான் பட்ட அவஸ்தை இருக்கே. ஒரு பிரியாணிக்காக என்ன எங்க தெரியுமாங்க அலைய விட்டா. இந்த கடையை நாங்க அப்பயே பார்த்திருந்தோம்னா இங்கேயே நிறுத்திருப்பேன். எங்கெங்கயோ கூட்டு போயிட்டு கேட்டா நீ உண்மையா சொன்னா அவ்வளவு தூரம் வரமாட்டேன் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் தயவு செஞ்சு இருந்தா தயவு செஞ்சு கட் பண்ணி விட்டுருங்க. அவங்க சகவாசமே வேணாம். தயவு செஞ்சு கட் பண்ணி விட்டுருங்க. நாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே எம்மில உங்களுக்கு நான் கண்டினியூ பண்றேன். என் முஞ்சாவது பரவாயில்ல, நான் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் வெள்ளையா இருக்கேன் அப்படின்றனால கொஞ்சம் நல்லா தேடுறேன். இவ்வளவு பாவம், இவ்வளவு எங்க இருக்குன்னு தேட வேண்டியதா இருக்கு. நல்லா பாருங்க, இதோ இருக்கா. நீங்க தேடிட்டு இருக்காதீங்க எங்க இருக்கான்ட்டு. இதோ இருக்கா. சாப்பிட்டு முடிச்சு தட்டுக்கள் ரெடியாரு. தண்ணி வேணும். பாய் வரட்டா. அதுக்குள்ள வண்டி அடி. நான் இப்பதான் பார்த்தேன், சரி ஓடிடலான்னு பார்த்தா வந்துட்டு இருக்கேன். ஏன் எந்தில கால வைக்காதடி. என் ஹைட்டுக்கு அதான்டா எட்டுது. அதுக்கு கீர் போடாம மேல போயிடுவோம் ரெண்டு பேரும். இங்க மசால் தோசை நல்லா இருக்கும், சாப்பிட்டு போலாமா? எங்கடி? ஏய் இப்போதானடி தின்ன. அது வயிறால வங்காள விரிவிடாவாடி. அது 10 இல்ல, அதுல கொஞ்சம் தான் இருந்துச்சு. எதுல? அதுலயா? நீ தான் என் பிரியாணி ஃபுல்லாமே சாப்பிட்ட. அது இவங்களுக்கு தெரியும்டி, பார்த்தவங்களுக்கு தெரியும்டி. நான் ஆர்டரே பண்ணலையடி. எனக்கு நீ மட்டும் தானடி சாப்பிட்ட. நான் கிட்ட வீடியோ எடுக்க வந்தாலும் தட்ட திருப்பிக்கினியடி. ஏதோ நான் கைவிட்டு சாப்பிட்ற மாதிரி. மனநிலை பாதிக்கப்பட்டவளே, மூளை வளர்ச்சி முத்துனவளே. இன்னொரு கடையில செருப்பை கழட்டி அடிப்பேன் சத்தியமா. இன்னொரு கடை கிட்ட நான் ஆரம்பிச்சேன்னு வையேன், நான் அந்த கடையிலே சமாதி கட்டி புதைச்சிடுவேன். கொஞ்சம் விட்டுட்டு ஓடி போயிருப்பல. அதாண்டி ஓடிடலான்னு பார்த்தா ஒரு காருக்காரன் முன்னாடி வந்துட்டான்டி. பார்க்கிங் பண்ணுவோமா? ஏன் நான் எங்கடி ஸ்பீடா போனேன்? அதுக்கு தான் ஹெல்மெட்டை போட்டு வானா. அதை கேட்கல. ஹெல்மெட் போட்டால் ஹேர் ஸ்டைல் கலைஞ்சிரும்னா. அங்கே எங்கே ஹேர் ஸ்டைல் இருக்கு? அங்கே ஃபர்ஸ்ட் எங்கே ஹேர் இருக்கு உனக்கு கலையறதுக்கு? அப்படியே என் சீட்டில் வந்து உட்காந்து தொலைறிய சனியனே. அதுவா வருதுன்னா நீ உன் பட்டக்ஸை மேலே திருப்பி தூக்கி வைக்கணும். அப்படியே எந்தில் உட்காந்து ஐக்கியமாகிடக்கூடாது. அந்த இடம் நல்லா கம்முக்கமா ஃபிட்டாக இருக்குன்னு உட்காந்துக்கிற. நான் டேங்க்ல போயிட்டு முட்டு குத்துன்னு இருக்கேன் முன்னாடி. நானும் மெதுவா தானடி போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேலனா வண்டியை இறங்கி தள்ளிட்டு தாண்டி போனோம். $150 பிரியாணி பரவாயில்ல. எப்போ இப்பதான் சந்தோஷம். என்ன வேணா பேசலாம். அப்போ உண்டு நீ பேசுறது கேட்கல. காது டமாரமா. ஃபோன் பண்றியா? ஃபோன் பண்றியாடி? மனுஷன் ஓரளவு ஸ்பீட்ல போகலாம், நீ 120ல போற. நான் எங்கடி ஸ்பீடா போனேன்? சரி, பொண்ணு இருந்தா கூட வேகமா போலாம். பையனை பின்னாடி வச்சுட்டு வேகமா எப்படி போறது சொல்லு? ஐஸ்கிரீம் வாங்கிட்டா
இந்த காது கேட்காது, அப்ப அந்த காதுல சொல்றேன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டா. அந்த காதும் கேட்காது. ஓடிடு ஒழுங்கா, உங்க அப்பாட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு வந்துரு, நம்ம டெய்லி எங்கன்னா போயினே இருக்கலாம். நாளைக்கு வந்து எனக்கு கார்லிக் பட்டர் நான், சிக்கன் பட்டர் கிரேவி. நான் பேசாம ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிட்டா? ஓகே, நான் ஃப்ரீயா சாப்பிடுவேன்ல. டெய்லி வந்து தின்னுட்டு போவேன் ஓசிலேயே. ஆமா. எப்படி உங்க ஃபேமிலியே டோட்டல் ஓசி ஃபேமிலியா இல்லை நீ மட்டும்தான் அப்படியா? நான் மட்டும் தான் அப்படி. வெக்கமா இல்லை? சீச்சி வாங்கூட சுத்துற வெக்கம்லாம் பார்க்க முடியுமா? சாயங்காலம் ரோட்டு முனையில நின்றுன்னு இருந்த உன்னை அல்லாக்கா பதுசு பலாப்பழம் மாதிரி வண்டியில் உட்கார வச்சு கூட்டு போய் உன் வயிறு நிறைய உன் தொப்பையை ரொப்புனதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். அப்போ நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரதுக்காக பார்த்தியா? வா, உனக்கு இன்னும் வாங்கி கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நான் மண்டையில் துண்டை தான் போட்டு போனோம். ஆல்ரெடி என் நிலமையே அப்படி தான் இருக்குது, தலையில் துண்டு போடுற நிலமையில தான். இந்த சேனல்லேயும் ஒன்றும் போயும் தலை மாட்டேன்னு ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. பார்க்குறவங்க நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை போடுங்க. எஸ்ஆர்பி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் டெய்லி நைட்டு இவனை கூட்டிகிட்டு போய் நிறைய சாப்பிட்டு உங்களுக்காக நான் வீடியோ போடுவேன். சரி, ஓகே. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு இவன் கூட்டிகிட்டு போவா, இல்லைன்னா கூட்டிகிட்டு போக மாட்டேன். சரி, அப்போ நல்லா ஏற்றி விடு. இன்னும் சொல்லு, நல்லா சவுண்டாக சொல்லு. 10K சீக்கிரமாக வந்துச்சுன்னா உனக்கு ட்ரீட்டு. அது என் 10K, நீ நாளைக்கே எனக்கு ட்ரீட் கொடுத்துறேன். நாளைக்கு என்னத்துக்கு நான் உனக்கு ட்ரீட்டு தரணும்? 10K நாளை இந்த வீடியோ போடுறத நாளைக்கு போட மாட்டேன், பொடி. ஏங்க நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை போட்டு விடுங்க. இந்த மாதிரி ஆளுங்க கூடலாம் சுற்றுறதுனால ஒன்றும் பிரோஜனம் கிடையாது. ஸோ பார்த்து பண்ணி விடுங்க. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், பிடிக்காம இருந்திருக்காது. செம்ம ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டா இருந்திருக்கும். செம்ம கலாய்ச்சிருப்பு போட்டு அந்த பொண்ணை போட்டு செம்ம ஓட்டி ஒரு வழி பண்ணிட்டு இருப்பேன். ஜஸ்ட் அது ஒன்றும் அந்த நிறைய பேர் நினைக்காதீங்க அந்த பொண்ணு மனசு கஷ்டப்பட போகுது, அப்படிலாம் கிடையாது. பிகாஸ் வந்து நான் அது தெரியும், எப்பவுமே நாங்கள் அப்படிதான் பேசிப்போம். நான் வந்து அப்போ விளாக் பண்ற மைண்ட் செட்டும் கிடையாது. சரி, ஒரு ஃபன்னா இருக்குமே, உங்களுக்கும் ஜாலியா ஒரு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு வீடியோ கொடுப்போமே அப்படின்றனால தான் அவர்கிட்ட கேட்ட அந்த மாதிரி விளாக் பண்ணலாமா, நார்மலா பிரியாணி சாப்பிட போகணும் அப்படின்னு சொன்னா சரி போகலாம் அப்படின்னு டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி, இதை ஒரு வீடியோவா மேக் பண்ணி கூட போடலாம். ஏன்னா காலையில தான் நம்ம ஈஸியார் போயிட்டு வந்திருப்போம். காலையில் ஈஸியார் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டே அது. ஸோ நான் கேட்டேன், வீடியோ இந்த மாதிரி பண்ணலாமா, நீ தான் போறேன்னு தானே சொல்ற, நம்ம ஏன் அது அப்படியே சும்மா போயிட்டு வராம அதை ஒரு வீடியோவா பண்ணி ஷார்ட்ஸுமே போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்ல கேட்டேன். அவ்வளவு ஓகேன்ட்டா. சரி ஓகே அப்படின்னு நானுமே வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு போட்டாச்சுங்க. வேற ஒன்றும் இல்லை, ஜாலியா சிரிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். அப்படி மட்டும் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. உண்மையுமே நல்லா இருந்தது ப்ரோ, வீடியோ நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. தென் வந்து கண்டிப்பா லைக் பண்றேங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு லைக் பண்றீங்களோ அப்பதான் வந்து நிறைய பேருக்கு சர்ஜஸ் ஆகும். நம்ம ரொம்ப நாளா வீடியோ போடாம இப்போ போட்டுட்டு இருக்கனால ஃபர்ஸ்ட் பார்த்த வியூஸ் கூட இப்போதைக்கு நம்ம வீடியோல இல்லை. ஏன்னா பிகாஸ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக உழைச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு கொஞ்சமாவது ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லைங்க. சரி ஓகேங்க, அதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைச்சேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கேன். இப்போதான் உங்க சேனலுக்கு நான் வந்து புதுசாக வரப்பல ஏன்னா ஃபீல் பண்ணிட்டு இருந்தா ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானா இருக்கும், டிவியோட போண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காண்டா. தென் வந்து பெல் ஐக்கான ஆல்ல போடுவோம். சரி ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் வந்து மீட் பண்றேன். அது ரிம்பா.